அந்த ஜோதிடனானவன் சென்ற பிறகு அருமையாகவே குழந்தை எடுத்தார்கள். வளர்த்து வரக்கூடிய சமயத்திலே வயது ஒன்றின் பின் ஒன்றாகவே 7 வயது ஆகிறது. 7 வயது ஆகக்கூடிய சமயத்திலே அந்த 7ஆன திருவயதிலே எழுத்தோத வைக்க வேண்டும் என்று சொல்லி அருமையாகவே பாலகரை கல்வி சாலைகளை அனுப்பி வைத்தார்கள். சீரிட்ட விக்ன விநாயகன் அருளால் சீரிட்ட விக்ன விநாயகன் அருளால் செல்லக்குமரனை பள்ளியில் இருத்தி பல நூலும் கற்று பாலகம் வளர்ந்தோடி வருகின்ற நாளில் மன்னக்கு செய்த மன பாட்டியாளை மாமல் மகள் தன்னை மனமுடிக்க பேசி மாமல் மகள் தன்னை மனமுடிக்க பேசி மகள் தன்னை மனமுடிக்க பேசி மகள் மனமுடிக்க பேசி அள்ளி கொடுத்து வெகு சந்தோஷமாக அள்ளி கொடுத்து வெகு சந்தோஷமாக ஆதிமறை நூல் வழியே ஆனந்தனுக்கு ஆனந்தியை திருமணம் முடித்து வைத்திடுவார். இந்த விதமாகவே பாலகனை எழுத்தோத வைக்கின்றார்கள். பள்ளியிலே சென்ற பாலகன் பல கலைகளை எல்லாம் படித்துக் கொண்டு வருகிறார். கற்று வரக்கூடிய சமயத்திலே வயது 15 வயசாயிடுச்சு. நினைக்கிறார் இந்த செட்டியாரு மாநாயக்க செட்டி போட்டா வரட்டா போட்டா வரட்டா. ஏன்னா அவனுடைய கால கர்மம் வந்து முடிய போச்சு. மேலும் கீழே இழுக்குது. வயசு வந்தாச்சு ஆனந்தனுக்கு. செத்து போயிருவோமோ இருப்போமோ சாகிறதுக்கு முன்னால நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு கண்காட்சியை பார்த்துக்கிட்டு அதுக்கு ஒரு சீவனை போகும். மருமகளை பார்த்துக்கிட்டு செத்துருவோம். அவன் வந்த பாக்கிய நம்ம உசுரை எடுக்கட்டு என்று சொல்லி சரி தன்னுடைய முறை மாமன் மகளாகிய ஆனந்தவல்லி சபாஸ் நல்ல பேரு ஆனந்தன் ஆனந்தி பொருத்தமா இருக்க. பேர் பொருத்தம் இப்படி இருந்த வாழ்க்கை பொருத்தம் ஜம்முன்னு இருக்கும். அழகா இருக்கும். அளவோல இருக்கட்டு. ஆமா என்பதாக நினைத்து ஆனந்தனுக்கும் ஆனந்திக்கும் கல்யாணத்தை முடிச்சாச்சு. சரி அந்த நேரத்திலே பார்த்தார் இந்த மாநாயக்க செட்டி மரணப்படுக்கையில அவர் விழுந்தாச்சு. அப்படியே மருமகளை பார்த்து சொல்றாரு, அம்மா மருமகளே மாமா என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன். அப்படி என் பிள்ளைக்கு கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் தான் ஆனந்தமா வரணும். சரி எம்மா என்ன என் பையனை பத்திரமா பாத்துக்கம்மா. பத்திரமா பாத்துக்கிறேன். இத பாரு என் பையனை வியாபாரத்துக்கு அனுப்பிறத தாயே. அனுப்பவே மாட்டேன். சண்டாடி வைக்க வேண்டுமே என்று சொல்லி திருமணம் முடிச்சாச்சு. அம்மா மாமா ஏன் மாமா என் பையனை வேலைக்கு அனுப்புறத தங்கமே அனுப்பவே மாட்டேன். நிறைய பொன் பொருள் எல்லாம் நல்லா சேர்த்து வச்சிருக்கிறேன். இங்க எல்லாம் வீட்டுல இருக்கிறது வெளியில எங்கெல்லாம் கொடுத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு போங்க. எதுக்கு வாங்குறதுக்கு? அங்கங்கேயா கொடுத்திருக்கீங்க. ஒரு இடமும் போய் அலையாண்டா. சரி நான் செத்த உடனே எல்லாரும் வந்து நிப்பாங்க. எவனும் வரமாண்டா. இத பாரு நான் வாங்கல் குடுக்கல. சரி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். எல்லாம் வாங்குறதுக்கு வருவாங்க. அப்படியா? ஆமா தர வேண்டியதா இருந்தா மட்டும்தான் யாரும் வர மாட்டாங்க. சொல்லாதீங்க. அப்படியா? நான் சொல்ல மாட்டோம்மா தன்னால வருவாங்க. மகனே ஆனந்தா வியாபாரத்துக்கு போவாத தங்கமே. பாருப்பா நம்ம வீட்டுலதான் சொத்து எவ்வளவு இருக்கு சொன்னதை கேளுடா. அப்பமும் கேட்காத. இப்ப நான் சாவ போறேன். இப்பமும் கேட்காத. அப்பா எப்பா இப்ப மாதிரி நான் சொல்லதை கேளு. சொல்லுங்க. பாரு உனக்கு வியாபாரம் செய்யணும்னு ஆசை இருந்தா சரி கிழக்கப்பா சரி மேக்கப்பா வடக்கப்பா சரி தெக்க போவாத தங்கம். போகவே மாட்டப்பா. தெக்க போயின்னு சொன்னா செத்துருவா. அப்பா நான் இங்க ஒரு நீடி இருக்காளா? அது ஒரு நீடி இருக்காப்பா. அப்பா என்னப்பா ஏற்கனவே நீங்க சொன்னது மாதிரி நான் ஒரு நாள் வியாபாரம் பண்ண போக மாட்டேன். வேற பெண்களை நம்பாத. எட்டி கூட வேற பெண்களை நம்பாத. இவங்க நம்புறதே இந்த பெண்ணை எட்டி பார்க்காத. நம்பிக்கை வைக்க மாட்டேன். எப்பா பெண்ணை கண்டா கிட்ட நின்னு பேசாத. இனிமே பெண்களுக்கு கிட்டே போக மாட்டேன்ப்பா. கொண்டாட்டியை தவிர வேற ஒருத்தையும் எட்டி பார்க்காத. நீங்க பெண்ணு வியாபாரத்துக்கு போகும்போது யாராவது வந்து சிரிப்பா நீ பார்க்காத. எந்த பெண்ணையும் பார்த்து மயங்காத. பெண்ணால அழிஞ்சு போயிருவ. சரிப்பா போயிருவ போயிருவ. மரண படுக்கையில விழுந்த மாநாயக்கன் செட்டி உயிர் துறந்தார்.
ஈமக்கடமைகள் எல்லாம் செய்து முடித்தான். அந்த நேரத்திலே கணவனும் மனைவியும் வாழ்ந்து வரக்கூடிய சமயத்திலே சரி ஒரு நாள் சொல்றா இந்த ஆனந்தி. எப்படி சொல்லுதா? என்னங்க என்னம்மா என்னங்க என்னம்மா என்னங்க என்ன விஷயடி? இது வாங்க. என்ன? ஆமா ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி ஒப்பாரி வச்சுட்டே இருக்கிறீங்க? அப்பா இறந்த தூக்கம் என்ன மனசை விட்டு நீக்க மாட்டாங்க. நான் எங்க மாமா செத்து போயிட்டாரு அழுதுட்டா இருக்கிறேன். உனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்க. சும்மா இருங்க. ஏங்க பாருங்க, அதாவது என்ன சொல்ல வர்ற? எவ்வளவு நாளதான் இப்படி இருந்து ஒப்பாரி வச்சுட்டு இருப்பீங்க? எவ்வளவு நாள் அப்பா என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க? என்னது? வீட்டை விட்டு வெளியில எங்கேயும் போக வேண்டாம், வீட்டுக்குள்ளே இருந்தா சொல்லி. ஆமா வீட்டுக்குள்ளே இரு. உனக்கு நான் அவிச்சு வாயில தட்டிக்கிட்டே இருக்கேன். ஏன் உன் கை பக்கம்? ஆமா உங்க அப்பா வீட்டு முதல்ல எப்பவும் அதையே தின்னுக்கிட்டே இரு. அப்பா சப்பாத்தி இருந்தாடி. ஆமா இனி ஒரு குழந்தை குட்டினே. ஆனா என் பிள்ளைகிட்ட நான் சொல்ல வேண்டாமோ? 7 தலைமுறைக்கு காண எங்க அப்பா சேர்த்து வச்சிருக்க தெரியுமா உனக்கு? இத பாருங்க, 7 தலைமுறை உங்க அப்பா சேர்த்து வச்சார்ல, சரி அதே மாதிரி என் பிள்ளைக்கு அவங்க அப்பா சேர்த்து வைக்கணும்ல. கண்டிப்பா வைக்கணும். கண்டிப்பா வைக்கணும். வீட்டுக்குள்ள இருப்பீங்களா? இருக்கிறது போனாதானு கேட்க. நீ மறுபடியும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்றதை ஏதாவது காது கொடுத்து கேளுங்க. சரி கேட்குங்க. இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா சண்டால பையல போட்டுட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். ஆனந்தி ஒத்தேல வச்சு தின்னேன்னு. ஆனந்தி என்ன இப்ப என்ன சொல்ல போறேன்னு பாருங்க. வியாபாரத்துக்கு போகணும். சரி அப்பா தான் சொல்லிருக்காங்கல்ல, தெக்க தானே போகக்கூடாது, வடக்க மேக்க கிழக்க போய். கொப்பன் சொன்னா அம்மா சொன்னா அப்பன் சொன்னான்னு என்கிட்ட அந்த வேலை எல்லாம் வச்சுக்கிடாத. எங்க அப்பா இருக்க சமயத்துல வாங்க போங்கன்னு மரியாதையை பேசுறேன். இப்ப அவரு போன பிறகு இங்க அங்கேன்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டு பேசுறேன். அப்படிதான் சொல்லுவேன். எல்லா பொண்டாட்டி இப்படிதான் மேல மரியாதை குறைஞ்சிரும் பாத்துக்க. எல்லா பொண்டாட்டி ஆனந்தா சொல்லத கேளு. சத்தம் போடாத, கதவெல்லாம் முதல்ல அடா. எதுக்கு? என்ன நீ வீட்டுக்குள்ள வச்சு பேசுறது வெளியில கட்டப்படாது யாரும். ஏங்க அடக்கம் இல்லாம கூப்பிடு. இது பாருங்க, அப்பா தென் திசைக்கு போவாண்டான்னு சொன்னாங்கல்ல, அத மறந்துருங்க. சரி விட்டுரு. எங்க போனாலும் சரி எனக்கு காசு பணம் வேணும். இதுதானே வேணும். ஆமா இல்லன்னா நீ நிக்க மாட்டேன். இதுதானே விஷயம். ஆமா தெரிஞ்சு போச்சு உன் கைதான். அவ்வளவுதான். நான் வியாபாரத்துக்கு ஒரு கெட்டு அவ்வளோத்தையும் எதுக்கு நான் இல்ல கட்டி வைக்க முடியாது. வேணும்னா எடுத்து வேலைக்கு கொண்டு போ. நான் தான் வியாபாரத்துக்கு எல்லாம் கட்டிட்டு போடுமா? ஆமா அதெல்லாம் எடுத்து வைக்க முடியாது. வியாபாரி போன ரோட்ல வைக்க பத்தியா? வியாபாரத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு நான் அம்மா வீட்டுக்கு போறேன். இங்க தான் இருக்கணும் நீ. அதெல்லாம் இருக்க முடியாது. செல்லு ரெண்டையும் கொண்டா. எதுக்கு? இப்போ சம்சாரத்தை விட்டு விட்டு அடியில் செல்ல வாங்கிட்டு தான் விடணும். இத பாருங்க, முதல்ல வியாபாரத்துக்கு பெயரிடை. சரி சரி போயிட்டு வாரு. இன்னைக்கு பெயரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளை தினத்திலே வடக்கு பக்கத்திலே வியாபாரத்துக்கு போனா பாருங்க, வரவுகள் எதுவுமே இல்லை, ஒண்ணுமே. கிழக்க போனா கன்னியாகுமரி பக்கத்துல அங்க இவன் ஏமாத்தி ஒரே காத்து இவனை ஏமாத்திட்டு விட்டுட்டாங்க. ஆமா சரி மேற்க போயிடலான்னு இந்த கலியாக்காவில தாண்டி போனா பாத்தீங்களா, நேர்மை பெற்றான் அங்க இல்ல, ஒண்ணும் இல்ல. கொண்டுட்டு போனது அங்க கொடுத்துக்கிட்டு வந்துட்டான். ஆமா என்ன செய்து வெறும் கையோடு வீட்டுல வந்துரு. ஆனந்தி என்ன வாழ்க்கை ஒரு நாள வியாபாரத்துக்கு போட்டு எனக்கு வியாபாரம் பண்ண சும்மா வியாபாரத்துக்கு போதுன்னா உறிஞ்சிட்டு வந்திருக்கான். வியாபாரம் பண்ண தெரியலன்னு சொல்லுதேன். வியாபாரம் பண்ண தெரியலன்னா படிக்கணும். வியாபாரம் பண்ணி இவ்வளவு நாள் உங்க அப்பா பக்கத்துல இருந்து என்னத்தை குப்பையை கொட்டிட்டு இருந்தீங்க? கணக்கு வழக்கு பாத்துக்கிட்டு இருப்பேன். கணக்கு நல்ல கணக்கு பாப்பீங்க. நல்ல கணக்கு போடுவான்னு எனக்கு தெரியும். கச்சக்க கணக்கு பண்ண. ஏங்க இப்ப முடிவா என்னதான் சொல்ல போறீங்க? வேலைக்கு போகணும்னு என்ன இருக்கா இல்லையா? தெரியலையா? வேலைக்கு போகணும்னு என்ன இருக்கா இல்லையா? வந்திருக்கேன் போயிட்டு சும்மா வந்திருக்கேன். மனசா ட்ரைனிங் பண்ணிட்டு நல்லா பண்ணுங்க ட்ரைனிங். இத பாருங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணதா ஐடியா? வீட்டுக்குள்ளேதான் இருக்கணுமா? இல்ல ஆக்கி வச்சதை சாப்பிட்டு சாப்பிட்டு தின்னுட்டு தூங்கணும்னு நினைப்பா? இல்ல வியாபாரத்துக்கு போக வேண்டாமா? வியாபாரத்துக்கு ஒரே தேசம் தானே இருக்கு. எங்க தெற்கு பக்கம் போய் தொலைய வேண்டியதானே. அங்க தெற்கு போகப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேன் உங்க அப்பா பேச்ச கேட்காதீங்கன்னு. சரி மரியாதையா தென் திசைக்கு வியாபாரத்துக்கு போகக்கூடிய வழியை பாரு. சரி இந்த பேய் கூட இருக்கு. ஒண்ணுல போ இல்லன்னா அந்த பேரு என் முகத்திலேயே முழிக்காத. எப்படி வந்தா பணத்தோடி வா, இல்லன்னா வராது. செத்து இந்த பேய் கூட இருக்கிறதுக்கு நம்ம ரோட்ல இருக்கக்கூடிய பேயை கட்டி பிடிச்சு அடலாம் போல இருக்கு. புறப்பட்டு போற இன்னைக்கு உனக்கு அநியாயத்துல நிக்க முடியல. பேருடே 2 போண்டா